ஹலோ ஆல், நம்ம பாருவோட புது ரீல்ஸ் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல. வர வர பாரு ரொம்ப ஹோம்லியாக மாறிட்டாங்க. ஏன்னா யாரோ சொன்னாங்க போல் ஹோம்லி லுக்கு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்து சரி இனிமேல் நான் ஹோம்லி லுக்கு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு வந்து ஹோம்லியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. பாரு மட்டும் இல்லை, கமருதீன் கூட வந்து செம்ம பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சீக்ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு நடிக்கிற காட்டு வந்து ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் சீரீஸ். ஸோ இதில் வந்து பாரு வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அதை விட முக்கியம், இதில் யார் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி. யார் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்களோ, இந்த என்டையர் சீசன் ஃபுல்லாகவே வந்து பாரு வந்து கலாய்ச்சி நீ வீட்டுக்கு போனால் உன்னை ஆரத்தி தான் எடுத்து அனுப்புவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளியா விஜய் சேதுபதி கூட தான் வந்து பார்வதி ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிக்கிறாங்க. செம்ம சூப்பரில். ஆக்சுவலி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்வதி இந்த பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் பிக் பாஸில் இவ்வளோ சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமேட்டு அவ்வளோதான், இனிமேல் பாருவோட ஃப்யூச்சர் காலி, இனிமேல் எந்த இதுலேயுமே வந்து பாரு நடிக்க முடியாது, வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய டயலாக்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து திருப்பி அடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து நடக்க போகுது. பாரு அவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் வந்து என்னோட ஜேர்னி வந்து படத்தில் நடிக்கணும், எனக்கு படத்தில் நடிக்கணும் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஓப்பனிங்கே வந்து விஜய் சேதுபதி கூட சான்ஸே இல்லைல்ல. இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாகவே வந்து பார்வதி அந்த பேரில் மட்டும்தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் கலாய்க்கிறாங்க, எத்தனை பேர் வந்து கேவலமாக வந்து பேசியிருக்காங்க, பார்வதி முன்னாடியும் பார்வதி பின்னாடியும். ஸோ இன்க்ளூடிங் விஜய் சேதுபதியே வந்து ஒரு டிஆர்பிக்காக இந்த ரெட் கார்டு ட்ராமா போட்டு அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இப்போ கடைசியில் எதுவுமே ஆகாத மாதிரி வந்து கேஷுவலாக வந்து ஒரு படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் விஜய் சேதுபதி சார். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா மக்களோட இமோஷனை வச்சு விளையாடி இருக்காங்க, ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கேவலமான டிஆர்பிக்காக. தேவையில்லாமல் ஒரு ரெட் கார்டு விஷயம். பாரு வந்து பிக் பாஸ்லேருந்து வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு என்னெல்லாம் வந்து டயலாக், அவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்காது, நம்ம வேணால் நம்மளுடைய காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பெரிய மனசுக்காரங்க மாதிரி இந்த விக்ரம் அதே மாதிரி நிறைய பேர் திவ்யாலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. எதுக்குன்னு கேட்குறேன். உள்ளே இருக்கும்போது காமிக்காத ஒரு கருணை எதுக்கு வந்து நீங்கள் வெளியே வந்து காமிக்கிறீங்க? உள்ளே இருக்கும்போதே வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை பாருவை. வந்து போனால் போதும் அந்த மாதிரி இருந்தீங்க. பாரு வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு என்னெல்லாம் டயலாக், ஐயோ அவ்வளோதான் பாருவோட கரியர் போயிடுச்சு, இனிமேல் வந்து எந்த சான்ஸும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ யாருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு? யார் வந்து பார்வதியை வந்து தரக்குறைவாக பேசி வெளியே அனுப்புனாங்களோ, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்களோ, அவர் கூட வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு மேலே என்னங்க சக்ஸஸ் வேணும் பார்வதிக்கு? விஜய் சேதுபதி சொன்னாலும் சொல்லலனாலும் பாருவை வந்து ஆரத்தி எடுத்து தான் வந்து வரவேற்றாங்க அவங்க வீட்டில். ஸோ இனிமேலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, கமிங் சூன் சொல்லிட்டு டீசர் வந்திருக்கு. இந்த சீரீஸோட பேர் வந்து காட்டான். ஹாட் ஸ்டாரில் தான் வந்து இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. யார் வந்து பாரு வேணான்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலே இல்லைன்னா அவங்க கூடவே வந்து படம் நடித்து ரிலீஸ் ஆக போகிறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து செம்ம மாசுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த நெகட்டிவாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மாசான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க நம்ம பார்வதி.